அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி. அங்கையா வணக்கம். வணக்கம். சென்ற வாரம் நம்ம தமிழ் கடவுள் பற்றி பேசினோம். தமிழ் கடவுளில் வந்து முருகனை பற்றி நிறையா சொல்லிகிட்டு இருக்கோம். சரிங்க. இந்த வாரம் அதே தொடர்ச்சியாக முருகனுடைய நிறைய அவதாரங்கள் இருக்குது. சரி, 6 முருகனுக்கு அவதாரமா? முருகன் தான் 6 வீட்டில் இருக்கார்ல, 6 படை வீடுன்னு சொல்கிறாங்க. வள்ளி தேவானை கல்யாணம் பண்ணது, அது மாதிரி சூரனை சம்ஹாரம் பண்ணது. நீங்கள் நிறைய வந்து ஆராயாதீங்க. மயில், சேவல், கொடி. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஜென்மம் பத்தாது. ஒரு நூலை எடுக்கும்போது அந்த சாராம்சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு 2-3 லைனும் படித்தாவே அது மைண்டில் ஏற்றிக்கணும். அவ்வளோதான் அதுக்குள்ளே இது செய்தி இருக்குன்னு எடுத்துக்கணும். இத்தனை கொடுத்துருக்காங்க ஆராய்ஞ்சா இந்த ஜென்மம் நான் 10 ஜென்மம் எடுத்தாலும் தெரிஞ்சிக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? இப்போது கிறிஸ்டாயிட்டு, இந்து, திருக்குறள், இப்போ பல நூல்கள் இருக்கு இல்லையா? நான் ஃபுல்லாக யாரும் படிக்க மாட்டாங்க, ஃபுல்லாக யாருக்கும் தெரியாது முதல்ல. இப்போ அவர் வந்து அட்டார அலிப்பேசி தீர்த்தல் அது ஒருவன் பெற்றான் பொருள் வைக்கும் புலி இப்படி சொல்லிட்டாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு? ஒரு அரை வழியில் பண்ண சொன்னார். பசியை தீக்குனா அவனுக்கு பிரச்சனை வராது, அவனுக்கும் வாழ்கிறதுக்கும் பின்னாடி ஒரு ஜென்மம் இருந்தால் சேமித்து வைக்கிறதுக்கும் ஒரு வழியை சொல்லியிருக்கா. இதை எடுத்துக்கணும். அதை விட்டு நீங்கள் திருக்குறளில் ஃபுல்லாக என்ன தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணுன்னா வேஸ்ட்டு. அவர் என்ன கொடுத்துரு அவ்வளோதான். அந்த மரத்தில் வந்து தட்டுங்கள், என்ன கேளுங்கள், எந்த இடத்துல தட்டணும், எந்த இடத்துல திறந்துக்கணும், இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா போதும். அந்த சாராம்சம் ஃபுல்லாக அவ்வளோதான் அதில் இருக்குது. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க. நான் ஆராய் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நீ எந்த படியுமே ஏறாவது பண்ண மாட்டேன். நீ கீழே இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு நூலோட சாராம்சம் 2 பேர் எல்லா பானையில் சோறாக்குறீங்க. ஒவ்வொரு அரிசி அமுக்கி பார்த்தா நீங்கள் சாப்பிட்றீங்க. ஏதோ 4-5 அரிசி எடுத்து அமுக்குறீங்க, ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு, அப்புறம் வடிச்சிடுறீங்க. அது எப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க எல்லாமே வெந்துருச்சுன்ட்டு? ஒரு நூலை படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட செய்தி சொல்லும்போது அது சாராம்சம் என்ன கொடுத்துருக்காங்க அது 2 லைன் கொடுத்து, அப்போ அந்த சாராம்சம் ஃபுல்லாக அதான் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா கற்றதே கைமண் அளவு அவையே சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே யாருக்கும் எல்லாத்துக்குமே தெரியாது. அவையே அவங்களுக்கு கைமண் அளவு தான் பண்ணால் கல்லாது உள்ளகளவு நிறைய இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ சிம்பிளாக வந்து முருகனை கொடுத்துட்டாங்க. இப்போ முருகன் சிவன் சொன்னாங்க இல்லையா? அந்த சிவன் தான் முருகன். அவன் தான் நான் மாற்றி பிறக்கணும்னு சொல்லிட்டான் இல்லையா? யார் நம்ம தான் மாற்றி பிறக்கணும். அப்போ எது சிவன்? சிவன் வந்து நெற்றிக்கணுமே அவரை தான் மாறி பிறகுறாரு. இப்போ அது வேற இது வேறங்கிற சப்ஜெக்டில் குழம்பு பண்ணிக்கூடாது. அப்போ வேற ஃபுல்லாக வேற இதெல்லாம் கொஞ்சம் தெளிவு வேணும். ஏன்னா எல்லாமே அது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா முடியவே முடியாது. ஒரு நூல் எடுக்கிறோமா? இப்போ வந்து மாசற்ற சோதியன்னு யார் சொன்னா? யாருன்னா சொன்னா? திருவாசர் சொல்கிறார் இல்லையா? மாசற்ற சோதியன். அதே சிவவாக்கியார் சுருக்கமற்ற சோதியன்னு சொல்கிறார். ஐயா அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறார். இப்போ இவங்க எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி படுத்திருப்போம். என்னென்ன சிவவாக்கியார் சொன்னார், மாணிக்கவாசகர் என்னென்ன சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருந்தா உனக்கு பார்த்தா இந்த ஆயுசே பத்தாது. கொஞ்ச காலம் 10-15 வருஷம் கல்வி கேட்குறோம், அப்படி தெரிஞ்சுக்கிறேன், அதில் கொஞ்சம் ஆயுசு போயிடுது. அப்புறம் கல்யாணம் பண்ணுற, அப்புறம் பொண்டாட்டிக்கு அடிமையாக இருந்துட்டு அப்படி இப்படி வரும்போது அதில் கொஞ்சம் போயிடுது. அப்புறம் நீ எங்கே என்ன தெரிஞ்சுக்க?
புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். நீ தெரிஞ்சிக்கணும் ஆசைப்படாத, எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிக்கிறாது. அவங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கணும். அந்த ரெண்டு லைனை கேட்ச் பண்ணிட்டு அடுத்தபடி போயிடணும். பத்தாது, நமக்கு நேரம் பத்தாது. அதான் ஐயா சொல்ல, உங்களுக்கு கொடுத்த நேரமே பத்தாது. விரைந்து விரைந்து மீன் படியாத படிப்பு படித்திடலாம், பற்றிடலாம், உணர்ந்திடலாம் சுகமே. விரைந்து விரைந்து வாங்க. யார் வரா? ஒருத்தர் வர்றதில்ல. இப்போ வள்ளி தேவன்னு கேட்டிங்களா? இப்போ ஐயா சொன்னார் இல்லையா, ஜாதியும் மதமும் சமயம் பொய்யன் ஆதியில் உரைத்தார் பெருஞ்சோதி. இப்போ இந்த மதத்தில் இப்போ முருகனும் ஒன்று இப்படி இல்லைன்னா ஒரு டக்குன்னு அவரை பற்றி எதாவது பேசிட்டா அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. முருகன் என்னப்பா முருகன் முருகன்னுட்டுருக்கீங்க அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் சொல்லிட்டோம்னா பக்தி அவ்வளோதான். அவங்களுக்கு பக்தியில் ஏதோ பற்றி பேசிட்டா அவங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். ஒரு மாதிரி தவறாக பேசிட்டான்னு வச்சுங்க. இப்போ கேட்டிங்கள வள்ளி தெய்வானை, என்னவா யார் வள்ளி யார் தெய்வானை? வள்ளி வந்து 2வது ஒய்ஃபு, தெய்வானை முதல். எந்த பக்கம் வள்ளி இருக்காங்க, எந்த பக்கம் தெய்வானை இருக்காங்க? அது பார்க்கலையே. வலது பக்கம் தெய்வானை, இடது பக்கம் வள்ளி. இன்னொரு மாதிரி சொல்லுங்க. வலது பக்கம் தெய்வானை, இடது பக்கம் வள்ளி. தப்பு. தப்புண்ணா. அவங்க அதான் அந்த பக்தி முருகன் நம்ம ஒன்று சொல்லிவிட்டோம்னா கோவம் வருது பாரு. இந்த விஷயமே தெரியாம அவங்க வழிபடுவாங்க. நமக்கு தெரியல நிறைய விஷயம் பார்க்குறோம், சாமி கும்பிட்றோம், வந்துடுறோம். இதுக்கு தான் சொல்கிறேன், அதில் வந்து நெல்லா கொடுத்த எல்லாமே தத்துவங்கள். வலது பக்கம் என்ன மேடம்? வள்ளி. வள்ளி. இடது பக்கம் ஏன் தமிழ் கடவுள்னு சொல்லுமா? அந்த தமிழை உடைச்சா அந்த எழுத்துல உடைச்சாதான் உனக்கு விளங்கும் மண்டையில். அது எதுக்கு வள்ளின்னு சொன்னாங்க, எதுக்கு தெய்வானன்னு சொன்னாங்க விளங்கும். அதுதான் தமிழை உடைச்சி பார்க்கணும். தமிழ் நம்மளாம் உங்கள் மொழி எப்படி சொல்லுவோம்? நம்ம மொழியை தமிழ் மொழி. தமிழ் மொழி நமக்கு என்ன நம்ம எப்படி சொல்லுவாங்க? என் மொழி உயிர் மொழி, என் மொழி தாய்மொழின்னு சொல்லு இல்லையா? தாய்மொழி. தாய்மொழி நம்ம தமிழ்னு சொல்லு இல்லையா? தாய்மொழி. நம்ம தாய்மொழி நம்ம பாதி சொல்கிறோம். ஐயா சொல்லுவார், தந்தை தாய்மொழியே தள்ளி நடந்தேனும். ஏன் இவன் தாய்மொழின்னு சொன்னாங்க? இவர் தந்தை தாய்மொழின்னு சொன்னார். அதான் ஐயா சொல்ற, தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனோ. நீ தமிழை விட்டுட்டு போனால் விளங்க மாட்டேன், இது கேவலப்படுத்தி பேசினாலும் விளங்க மாட்டேன். தமிழ் மொழியை தள்ளி நடந்தேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்ல நம்ம தாய்மொழி தமிழ். ஏன் தாய்மொழி தமிழ்னு சொன்னாங்க? தெரியல. தாய்மொழின்னு கேட்பாங்க, தமிழ் மொழின்னு போட்டுருவோம். தமிழ் எப்படி படிப்பீங்க சொல்லுங்க? தமிழ் தமிழ் அது புரியுதா? ஏன் அந்த இல்லை அழுத்தமாக சொல்லணும்? அது இல்லை சொல்லு, இல்லாமல் சொல்லு. தமிழ் இருக்கு இல்லையா? இவர் என்ன சொன்னாரு? தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனும். புரிஞ்சுதா? தந்தை தா மீ ஈ இருக்க தாய், தந்தை தாய் ரெண்டு சேர்ந்தீங்கன்னா அது எள்ளு என்ன இருக்குது? மகரம் எள்ளு. இது ரெண்டும் தருது, மூணு சேர்ந்த என்ன ஆகுது? தமிழாக மாறுது. இந்த எழுத்து எங்கடா கண்டுபிடிக்கிறான்? எதை வச்சு எழுத்து வடிவம் கொடுக்குறாங்க? எங்க எழுத்து கண்டுபிடிச்சான்? பிறப்பு. தாய்மொழி சொல்றோம் இல்லையா? தாய் வயிற்றுல. அப்ப நம்ம தாய்மொழி நம்ம கட் பண்ணி சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. தந்தை இல்லாம அங்க தாய் வராது. அதுதான் அவரு இவரு நம்மளாம் தாய்மொழி தாய்மொழி சொல்றீங்களா? அவரு தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தவன் பாரு. தா மீ இல். இந்த ஆணும் பெண்ணும் அகரமும் உகரமும் சேரும் மகரம் வருது இல்லையா? இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் ஒரு எழுத்து உருவாகுது. இந்த தந்தை தமிழ், தந்தை தாய், அப்புறம்போது மழலை, அதுதான் மகரம் குழந்தை. அது அடுத்தது ரெண்டு சேரும்போது உழுது. இப்போ அது சயின்ஸு. எலக்ட்ரான், அது போன வருஷம் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இது மூணு சேரும்போது ஒன்று உற்பத்தி ஆகும்.
இப்போ உங்கள் கேள்வி இப்போ எதுவா விளக்கம் வேணும் இப்போ உங்களுக்கு? இல்லை தத்துவம்னு சொல்கிறீங்களே, எதை பற்றி அதை சொல்கிறாங்க முருகன்? தத்துவங்களா? இப்போ இந்த எலக்ட்ரான் போடுறாங்க இல்லையா, அது அது எப்படின்னா பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சபூதத்தில் 2 வந்து அசையாமல் இருக்கு, மண்ணும் ஆகாசமும். அசைகிறது காற்று நெருப்பு நீர். இந்த எலக்ட்ரான் போட்டா நியூட்ரல் அது 3 தான். எலக்ட்ரான் போட்டா நியூட்ரான் அது 3 இந்த அண்டத்தை இயக்குது, பிண்டத்தை இயக்குது. புரிஞ்சுதா? இப்போ தத்துவம் உங்களுக்கு போகிறேன், இது வேணாம் சயின்ஸ், இது ஏன்னா இதுன்னு பார்க்க மாட்டேன் நான். இது போய் நிறைய விளக்கம் கொடுத்துட்டோம். இன்னைக்கு கேட்குறாங்க, நாளைக்கு கேட்டால் திருப்பி கேட்டால் சொல்ல தெரியல. எங்கடான்னா சொந்த வேலையாக இருக்குது, அங்கே இருக்குது, பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பனுக்கு உடம்பு சரியில்லை, அடுத்து வர ஆளு காணாம போடுறாங்க. என்ன அது இருக்கட்டும். இவங்க கேள்வி வள்ளி தெய்வானை, வள்ளிக்கு இன்னொரு பேர் உண்டு தெரியுமா? வள்ளிக்கு இன்னொரு பேர் குறத்தி. இப்போ நான் முன்னாடி ஏன் இவர் ஜாதி மதமும் பொய்ன்னு சொன்னா இருந்தீங்களா, இந்த தவறான வார்த்தையால தான். புரிஞ்சிக்கிறது தவறு கிடையாது, அது அவங்க சொன்னது தவறு இல்லை, இவங்க புரிஞ்சிக்கிறது தப்பாக புரிஞ்சிக்கிறது. குறத்தினா என்னங்க? குறத்தி மகள், அவளோட குறத்தின்றாங்க. இது அதான் இப்போ ஜாதி சொன்ன பத்தியா, அது ஒரு சாதியை குறிக்குது இல்லை? சாதி, அது ஒரு சாதி தான். சாதி, குறை சாதின்னு சொல்கிறோம் இல்லையா, தப்பு. ஏன் அவர் மறுக்கிறாருன்னா, அப்படி தப்பாக சொல்லிட்டாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சொன்னது சரி, புரிஞ்சுக்கிட்டு தப்பு. குறத்தீஸ் இல்லையா? நான் என்ன சொன்னேன் மகாபாரதத்தில், சூத்திரன் சொன்னா பிராமன் சொன்னா இப்படி தாண்டா இது இயக்குது, இது இல்லாமல் எது ஒன்று செயல்னா செத்து போடுவீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. குறத்தி வள்ளி வலது கலை, தேவனை இடது கலை. வள்ளிக்கு வலது, புரிஞ்சிச்சுல? அது பெண் பால் கொடுத்துட்டாங்க. ஆனா குறவன் இப்படி வந்துடும். இந்த குறத்தின்னா என்ன நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. குறைத்தி, குறைவான தீ. வலது சுவாசம் என்னது? சூரியன் சொல்லல, சூரியகலை சூடு தானே. இங்க குறைவான தீ இருக்கு. இந்த குறைவான தீ இருந்தா, தீ குறைவான அது குறைத்தின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் குறைத்தி, இந்த பக்கம் இங்கு என்ன சொல்லுது நீர், சந்திரகலை தெய்வன். இப்போ இந்த குறத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த குறத்தி என்ன பண்ணுன்னா, இது எப்பயுமே ஒரே சூரிய வெப்பம் எப்படி வந்துகிட்டு இருக்கு, எப்பயுமே ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருக்கு. சந்திரன் தான் மாற்றி மாற்றி பண்ணுது. புரியுதா? நான் முன்ன வீடியோவில் அதான் சொல்லிருப்பேன், எல்லாமே சந்திரனே பார்த்துருப்பாங்க, வீடியோ சொல்லிருப்பேன். இப்போ இந்த சூரியக்கலை, இந்த குறைவான தீ, நான் தப்பாக அவங்க சொல்லிடக்கூடாது, நானும் தப்பாக சொல்லிவிடுவேன். குறைவான தீ, ஒரே குறைவான தீ அப்படியே ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுருங்க, குறைவான தீயில் வச்சுருங்கன்னு சொல்கிறாங்களே, அது ஒரே மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா. இந்த வலது சுவாசம் மட்டும் எப்பயுமே ஒரே மாதிரி அப்படி இந்த ஒரே இதுலேயே இருக்கும். இப்போ இதுலேயே உனக்கு நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னா உடம்பு ஹீட் ஆகிடும். இப்போ இதை இந்த பக்கம் மாற்றும். யாரு தெய்வானை, அணை. தெய்வம், இந்த தெய்வம் தான் அணை கட்டும். அதுக்கு அணை, அணை, தெய்வானை. இந்த தெய்வம் லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, இது சந்திரகலை. இது மாற்றி மாற்றி அது எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதை அணைச்சிட்டு இப்படி இதில் போகும். அது திரும்பி திரும்பி இந்த பாடியை தக்க வச்சுக்கும். ஒரே இந்த குறைவான தீ இருந்தாலும் உடம்பு கெட்டுவிடும். அதுதான் ஒரு மணி நேரம் சந்திரகலை, ஒரு பக்கம் சூரியகலை மாறி 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 நடக்கும். புரிஞ்சுதா? எதுக்கு இந்த ஜாதி மதம்லாம் போய் அது மாதிரி இந்த தவறான வார்த்தை பார்த்தீங்களா, இந்த தப்பாக எடுத்துகிட்டு போச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம போய் குறைவான தீக்கு குறத்தின்னு சொன்னதுக்காக ஜாதியை உண்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களை கேட்டால் நான் தானே முருகனுக்கே பொண்ணு கொடுத்தேன். தப்பு. அவங்க தத்துவங்கள், அந்த வார்த்தைகள் உடைச்சா அர்த்தம் அதான் புரியும். திருச்சிராப்பள்ளி, அந்த வார்த்தையை எடுத்தா புரியும். ரெண்டாவது அடுத்து என்ன சொல்ல வந்த,
தெய்வ அணை வந்து தெய்வ அணை. தெய்வ அந்த தீயை வந்து அணைக்கட்டு. வேற எதாவது சொல்ல வந்தாங்க. இந்த ஜாதி சாதி தீட்டு தப்பு. சாதியை கொடுங்க, அதான் இல்லைன்ட்டார. அந்த வார்த்தையை வந்து இவங்க ஒரு இடத்துல பயன்படுத்தி அது இழிவாக பேச அந்த தப்புன்னு சொல்லிட்டு அதுதான் இல்லை. ஜீவன் பிறந்துட்டியா, எல்லாமே அம்மா வயிற்றுலேருந்து வந்துட்டாங்க. கரூர், அதான் கரூர் இருந்தால் எல்லாம் வந்தவனுவா. இங்கே வந்துட்டியா எல்லாம் ஜீவன் தான். எல்லாம் இந்த 6 வேலை செய்கிறது இல்லை, அது வேற விஷயம், விட்டுருங்க. என்ன எல்லாமே கரூர் வந்து வந்தவனு தான். எல்லாம் ஒன்றா தான் பார்க்க சொல்கிறாரு. இந்த சின்ன சின்ன ஒரு வார்த்தை வந்து பார்த்தியா, இது வந்து இவங்கன்னு பிரிச்சுட்டாங்க. இந்த குறைத்தி மாதிரி தான் தீயாக போயிடுச்சு. குறைவான தீன்ஸ் அதுவே தீட்டுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை தீட்டுன்னு சொன்ன வார்த்தை எல்லாத்துக்கும் இடத்துலையும் தப்பு தப்பாக போயிடுச்சு. தீட்டுன்னா என்னங்க? தீட்டுன்னா தீட்டுக்கும் தீண்டாமை 2 வேறுபாடு. அது ஒன்றும் ஆக்கக்கூடாது. என்ன தீட்டு? இப்போ என்ன சொல்கிறோம், நல்லா கத்தியை ஷார்ப் பண்ண நல்லா தீட்டுறாங்க. இப்போ அறிவை நல்லா தீட்டுற என்னடா மக்கி போயிருக்கு, கூர்மை சார். இந்த தீட்டுங்கிறத வார்த்தைய இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஒரு இழிவாக போயிடுது. தீட்டுல இறந்து போன வீட்டு ஐயோ அந்த தீட்டு விடுறது, நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துருக்கு நிறையா. எல்லா வாழ்க்கையும் இருக்குது. பெண்ணும் சொல்கிறது தான் இன்னும் கொடுமையாக இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டு தீட்டு விடுங்க, அந்த தீட்டு கழிக்காமல் எப்படி சொல்கிறது? இவங்க மாதம் மாதவிடாய் போகுது என்று எப்படி வச்சு கழிக்கிறாங்க? பெண்ணு சொல்கிறது தான் கொடுமையாக தான். இது நிறைய வீடியோக்கள் நிறையா பேசிட்டார், நிறையா கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு அப்படி சொல்லாதீங்க, அப்படி நினைக்காதீங்க. தீட்டுங்கிறது அர்த்தமே வேற. இவங்க தப்பாக நினச்சி அது பெண்ணு அப்போ அந்த மனம் ஏற்றுக்கிறது இல்லை, அது ஒரு இழிவாகவே பேசுறது. இந்த குறைத்தி மாதிரி தான் அந்த தீட்டுங்கிற வார்த்தையை தவறாக போயிடுச்சு. அங்கே மகாபாரத்தை சொன்ன அந்த சூத்திரன், அந்த பிராமணன், அந்த வசியர், இது சொன்னதுக்குள்ள ஜாதியாக போயிடுச்சு. இப்படி போயிடுச்சு வார்த்தைகளை. இதே வார்த்தைக்கு நிறைய இடத்துல இந்த ஊருங்கிறது அர்த்தம் தான். ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது, சிற்றம்பலம் எங்கே இருக்குன்னு இல்லை தெரியல. அவங்க ஏதோ எல்லாத்தையும் அவங்க சித்தருக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு சொல்கிறதும் கேட்குறது கிடையாது. சொன்னவன் நீ திருப்பி கேட்குறது, நீ போயிட்டியா, நீ அந்த நிலைக்கு போயிட்டியா, அது எப்படி நடக்கும், இது எப்படி 1008 கேள்வி. ஆராய்ச்சி பண்ணுறது கேள்வி கேட்குறதுக்கிட்ட ப்ராக்டிக்கலுக்கு நடைமுறைப்படுத்துறதே இல்லை. இப்போ நான் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா இவ்வளோ பேசுகிறோம். எனக்கு இப்போ நிறைய ஒரு வேலைக்கு கூப்பிட்டா எனக்கு 1000 ரூபாய்க்கு சம்பளம் தர இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு நம்ம செஞ்சுட்டு வந்துருக்கோம்? 2 ஜீவனாஜி நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சு போனால் தான் இவ்வளோ பிரச்சனை. நம்ம தெரியாமே இருந்திருக்கலாமாடான்னு நாங்கள் தெரிஞ்சு போச்சா. இது நமக்கு நல்லா நெருக்கமாக பழகி போடுறாங்களா? இந்த நெருக்கமாக பழகினாவது சொன்னால் கேட்பாங்க. அவங்களேருந்து அந்த மரணத்திலேருந்து அந்த துன்பத்திலேருந்து நீக்கலாங்கிற ப்ராசஸில் நான் இறங்கி பார்த்தேன். ஆனால் நம்ம தயாராக இல்லை. நான் இப்போ நம்பி மாறிடுவாங்க இல்லைன்னா பேசிகிட்டு இருக்கோம். ஒருத்தனும் மாற போகிறது இல்லை, கேட்க போகிறதும் கிடையாது. ஏன்னா அவங்க அறிவு அவ்வளோதான் இருக்குது. கொஞ்சமாவது நம்ம அவங்க சொன்னானே கேட்போங்கிற ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க மாறுவாங்க, இவங்க வந்துடுவாங்க இங்கே நான் பேசவே கிடையாது. என் கடமை எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. ஐயா சொல்கிறாரு, எல்லாத்துலேயும் போய் சொல்கிறாரு, அது மட்டும் என் வேலை. ஏன்னா அவர் ஒர்க்கர், நான் லைட் ஒர்க்கர்ஸ். என்ன அவர் வேலைக்காரர் வந்து இந்த பணியை வந்து எடுத்து செஞ்சுடுவோம். இது வந்து நீங்கள் மாறிடுவீங்க, நீங்கள் திருந்துடுவீங்க, நீங்கள் மாமிசத்தை விட்டுருவீங்க, அதுக்காகலாம் நான் பேசவே இல்லை. யாராவது 2 ஜீவன் தப்பிச்சுக்குவாங்களோங்கிற இறக்கம். ஏன் உரைத்தேன் இறக்கத்தால் எடுத்து உரைத்தேன் அவரும் சொன்னார். ஏன் உரைத்தேன், நான் ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டேன், அது நீனும் அடையணும், நான் அடையும் சுகத்தனி நீ தான் அடைதல் குறித்தேன்னு சொல்கிறார். அந்த அடைதல், அந்த இறக்கம் எனக்கு தெரிஞ்சது. இப்போ நான் நடக்கிறேன் அப்படின்னா இந்த கல்லும் முள்ளும் காலுக்கு மேற்ற சொல்கிறேன்ல, அதுமாரி எனக்கு கல் குத்த அது வலிய தெரியாது. நான் அப்படி காத்து பறக்கிறது தான் எனக்கு அனுபவத்தில் சொல்கிறது. இதை நீ அடையணும்னு சொல்கிறேன், ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிறியா? அவரும் செய்யப்பா எனக்கு எந்த துன்பம் இல்லாத இருக்கேன்டான்னு அவர் சொல்கிறாரு. அதுதான் நானும் சொல்கிறேன். அவர் போய் சொல்கிறாங்கிறாரு. நான் அடையும்
சுகதனை நீதான் அடைதல் குறித்தேன்னு சொல்றது. இது ஏன் கேட்க மாட்டாங்கன்னு எனக்கும் புரியல. என்ன என்ன பாருங்க, நான் என்ன ரோல் மாடாக பாருங்க. நான் இருந்த இடம் வேற, வந்தது வேற. நான் கலந்து கூலிக்கு 10-20 நான் வேலை செஞ்சுருக்கோம். என்ன அந்த லெவலுக்கு வந்து இதில் தூக்கிட்டு வந்து வச்சிருக்காரு. என்ன ரோல் மாடாக எடுங்கங்கிறான். அது அவங்களுக்கு ஏன் புலப்பட மாட்டேங்குதுன்னு தெரியல. நீங்கள் ஏன் சைலண்ட் ஆகிட்டீங்க? நான்லாம் ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்தோம். நான் பெரிய அதெல்லாம் கிடையாது. அந்த அவர் கொடுக்க அறிவு அவரு கொடுக்கறத வச்சு தான் சொல்கிறேன். நமக்கு எனக்குள்ள ஒரு அறிவு கிடையாது. நம்ம இதெல்லாம் வேற. ஏன்னா இப்போ இருக்கிறது என்ன ரோல் மாடல் எடுங்க, அதை கேட்க மாட்டாங்க. வேற கேள்வி கேளுங்க, அது வேணாம் விடுங்க. எனக்கு நான் அவங்க திருந்துவாங்க மாறுவாங்க பேசல. சொல்ல வேண்டிய கடமை. இந்த யூடியூப் செய்தி என்னைக்கோ ஒரு ஒருத்தனுக்கு புலப்படும். அவன் ஒருத்தனுக்காகவே பேசுவேன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். போதுமா? அடுத்த வாரம் தொடரலாம் இருக்கா? வள்ளி தேவனோட முடிச்சிக்கலாம் இருக்கீங்களா? போதும், இந்த வாரம் போதும். அடுத்த வாரம் அந்த ஆடி இருக்கு, ஆடி 18. இந்த அமாவாசை இன்னைக்கு. இந்த அமாவாசை அர்த்தம் தெரியுமா? இருங்க, இதை முடிச்சுட்டு வரேன். க்ளோஸ் பண்ணுறீங்களா? நன்றி, வணக்கம்.